Hey guys, welcome back to my YouTube channel number Plate and this is Gautam here. So guys, இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு ரைடிங் கியர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரேஸ் மோட்டோவோட டயப்ளோ ஜாக்கெட் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரேஸ் மோட்டோ இப்போ ரைடிங் கேர்ஸ்லேயே வந்துருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்களோ மோஸ்ட்லி அதில் நான் ஏதாவது வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிற பூரா நீங்கள் நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட வந்து டயப்ளோ ஜாக்கெட் அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க, போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்ட்டு. ஸோ ரேஸ் மோட்டோன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இந்தியன் பிராண்ட் தான் அவங்க. ஸோ இப்போ வந்து அவங்க இட்டாலியன் ரைடிங் கம்பெனி அதாவது ஸ்பீட்டியோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ரைடிங் கியர்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா மேட் இன் வியட்நாம் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அண்ட் குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அப்படி தான் அவங்க விட்டுட்ருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஃபஸ்ட் இந்த ஜாக்கெட் பார்த்த உடனே எனக்கு வந்து இதோட வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9,000, இது 8,999 அவ்வளோ ரூபாய்க்கு வேர்த்தான் நான் யோசித்தேன். ஸோ இந்த ஜாக்கெட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மெஷ் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் விட்டுது. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரேஸ் பிராண்டிங் இருக்கும். இவங்க யூஸ் பண்ணுற ஆமர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து வாரியர் சி லெவல் 2, ஸோ லெவல் 2 சர்டிஃபைட் ஆமர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்போஸில் இருக்குது, ஷோல்டரில் இருக்குது, அண்ட் ஆல்சோ பேக்கில் இருக்குது. செஸ்ட்டில் வந்து இல்லை. ஸோ பட் ஆனால் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க இங்கே ஆர்மர் வைக்கிற மாதிரி. இது வரைக்கும் அவங்க பண்ணலைன்னு நினைக்கிறேன். மேபி செஸ்ட் வச்சு வேறு ஒரு ரேட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு செஸ்ட் ஆமர்ஸ் இதுக்கு கிடையாது. அண்ட் நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வைட்டால் வந்து லைட்டஸ்ட் செல் டு ஜாக்கெட்னு சொல்லி விட்டாங்க ஸ்பென்சர். ஸோ அதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதையும் கம்பேர் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு இது லைட்டாக இருக்குது சொல்கிறேன். அவங்க வந்து 1.6 kg கிளைம் பண்ணுறாங்க இந்த ஜாக்கெட்டோட வெயிட்டு. அண்ட் இவங்க யூஸ் பண்ணுற குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக இருக்குங்க. ஸோ நல்ல ரஃப் அண்ட் டஃப் மெட்டீரியல், ஒரு கார்டா 600D மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ரஷன் ரெசிஸ்டன்ட். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஆர்மர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அந்த மெட்டீரியல் இருக்கும். ஏன்னா நீங்கள் சப்போஸ் கீழே விழுந்திங்கன்னா அங்கே தான் தேயும். ஸோ நல்லா அந்த இடம் பிய்யக்கூடாதுன்றதுக்காக நல்ல ஒரு அப்ரஷன் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேய்மானங்கள்லாம் வந்து பெருசாக ஜாக்கெட்டில் வந்து கிழியாது. அண்ட் மெஷ் இருக்குது கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெஷ் நல்லா நெட்டட் மெஷ் இந்த சைடில் இருக்குது, பின்னாடி இருக்குது. இவங்க ரிஃப்ளெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 2 இடத்துல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஸ்ன்றதே பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் தான். ஸோ நைட்டு வந்து இந்த முன்னாடி வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும், பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க லோகோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லோகோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வேறு எங்கேயுமே அவங்க கொடுக்கல. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பிளாக் தீமில் தான் வச்சுருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஜாக்கெட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்க இல்லை பர்ஃபெக்ட் நல்ல ஷேப்பில் இருந்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் போடுங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மெஷ் ஜாக்கெட் இது. ஸோ சில பேருக்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு முன்னாடி இருந்ததுன்னா இந்த ஜாக்கெட் போட்டு ஜிப்பை போடுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வேறு எதுவும் கிடையாது, இதை நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, உங்களுக்கு வந்து க்ளோஸராக வந்து இந்த ஜாக்கெட்டை காமிக்கிறேன், உள்ளே ஒன்றுனா என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேஸ் பிராண்டிங் வந்து ஆக்சுவலி நல்லா இருக்குது டிசைன். ஸோ என்னோடய ரைடிங் வீடியோஸ்லாம் பாருங்கள் க்ளோஸாக. ஸோ இங்கே முன்னாடி ரேஸ் இந்த பிராண்டிங் அண்ட் பிளைன் ஃபுல் பிளாக்ல விட்டது வந்து நல்லா இருக்குது. ஸோ நிறைய ஜாக்கெட் வந்து நிறைய டிசைன் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. பர்சனல் சாய்ஸ் தான், பட் எனக்கு வந்து இது பிடிச்சிருந்தது. பட் இதில் என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்னா இந்த ரேஸ்ன்றது வந்து ரிஃப்ளெக்டிவ். ஸோ நம்ம ரைனாக்ஸில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு ஜாக்கெட் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒன்று வச்சாங்க. நைட்டு வந்து ஒயிட் ஆகிடும் பிரைட் கலரில். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒன்று இருந்தது. பட் அது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த மெட்டீரியல்லாம் வந்து யூஸ் பண்ண வாஷ் பண்ண வெயிலில் பட்டு இது அப்படியே பேர்த்துக்கிட்டு வந்துருந்தது. ஸோ அந்த மாதிரி இது வராதுன்னு நினைக்கிறேன். பட் இது ஃபர்ஸ்ட் யூஸ் தான், இதில் சொல்ல முடியாது. அண்ட் இவங்க இந்த இடத்துல வந்து ஜிப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கலான்னு தோணுது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அங்கே வென்டிலேஷன் கிடையாது. பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே ஜிப் வச்சா நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது தேவையில்லை, ஏன்னா இது ஃபுல்லாகவே முன்னாடி மெஷ் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நெட்டு தான், இங்கே எல்லாமே மெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஜிப் வைக்க அவசியமே இல்லை. அண்ட் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா YKK ஜிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிப் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸ்லேயும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான ஜிப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஜிப் தான் இருக்குது, 2 ஜிப் இல்லை. அண்ட் வேறு என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து வெல்க்ரோஸ் பார்த்தீங்கன்னா அதை இவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ஜிப் எதுவுமே இல்லை. ஸோ யூஸ்வலி இங்கே ஒரு ஜிப் இருக்கும், நீங்கள் ஜாக்கெட் போடும்போது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் இங்கே கிடையாது 2 சைட்லையும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பாக்கெட்ஸ் இருக்குது.
ஸோ 2 பாக்கெட்ஸ் இருக்குது முன்னாடி. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு YKK ஜிப்பர்ஸ். ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் கேட்டிங்கன்னா கிடையாது, இது எதுவுமே வாட்டர் ப்ரூஃப் ஜிப்பர்ஸ் கிடையாது. உள்ளே வந்து அண்ட் பின்னாடியும் பார்த்திங்கன்னா மெஷ்ஷு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெஷ்ஷு. இந்த இடம் லேயர் ஃபுல்லாகவே நல்லா காற்று வந்தது. அண்ட் இங்கே ஒரு ரேஸ் பிராண்டிங். ஸோ இது ஒரு ரிஃப்ளெக்டிவ். ஸோ 2 இடம் தான் இங்கே ரேஸ் பிராண்டிங்கு. நான் சொன்ன மாதிரி முன்னாடி இந்த ரேஸ் இந்த இடத்துல நான் வச்சுருக்க எல் சைஸ். ஸோ பார்த்திங்கன்னா ரேஸ் இன் கொலாபரேஷன் வித் ஸ்பிட்டி ரைடிங்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிப்பும் பார்த்திங்கன்னா இங்கே க்ளவுஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். க்ளவுஸ் போட்டு இந்த ஜிப்பை பூச்சி அவுக்கிறதுலாம் வந்து கஷ்டமாக இருக்கும், பட் இது வந்து ஈஸியராக இருக்கும். அண்ட் மேலே வந்து நீங்கள் ஜாக்கெட் போட்டு இங்கே ஒரு சின்ன வெல்க்ரோ இருக்குது, இதை வச்சு இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இருக்குது, ஈஸியராக இருக்குது. நிறையா ஜாக்கெட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்க எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது, டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் உள்ளே வந்து அவங்க ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ ஏன்னா நிறைய ஜாக்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த லேயர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கின்னும் இந்த ஜாக்கெட்டும் இல்லை டிஷர்ட்டும் எதுவும் படும்போது ஒரு மாதிரி உரசும். பட் இது வந்து உங்களுக்கு ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ரும் த்ரோட். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்மெல் வராது ரொம்ப. ஏன்னா ரைட் போகும்போது எல்லோரும் வெயிலில் தான் ஊட்டுவோம். ஸோ அந்த ஸ்மெல் வந்து இந்த உள்ளே இருக்கிற இந்த மெஷ் வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்வெட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும். ஸோ டக்குன்னு ட்ரை ஆகிடும். அண்ட் ஆல்சோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குது. இது ஆர்மர்ஸ் வைக்கிறதுக்காக எதுக்குன்னு தெரில. இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம், பட் மேபி இங்கே ஒரு செஸ்ட் ஆர்மருக்காக தான் இந்த ஸ்பேஸ் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த செஸ்ட் ஆர்மரை வந்து விடலை. ஸோ பாருங்கள், C level 2 சர்டிஃபைடு வாரியர் டெக் ஆர்மர்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையுமே. இப்போ நான் ஷோல்டரில் இருக்கிற ஆர்மர் எடுக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு வெல்க்ரோ மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராப்பில் போட்டிங்கன்னா எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்மர் வந்துடும். ஸோ இதுதான் எங்களோட வந்து ஆர்மர். ஸோ ஸ்பீடி ஒரு பிராண்டிங் இருக்குது. ஸோ வாரியர் டெக் level 2 சர்டிஃபைடு ஆர்மர்ஸ் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது வந்து பேக் கலர் இருக்கிற ஆர்மர். யூஸ்வலி வந்து நம்ம ஊர் கண்டிஷன் ரைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா level 2 ஆர்மர்ஸ் இருக்கிற ஜாக்கெட் வாங்க. ஸோ அதான் வந்து கன்வீனியன்ட், ஏன்னா அது போதும் நம்ம ஊருக்கு. ஸோ level 1 வந்து ரொம்ப சிட்டி யூஸ்க்கு, பட் level 2 போட்டிங்கன்னா சேஃபர் சைட். ஸோ அதனால் level 2 ஆர்மர்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நைஸ். சைடில் ஹிப்பில் பார்த்தீங்கன்னா வெல்க்ரோஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஜாக்கெட் போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வேறு எதாவது எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீப் ரோலிங் அப்படின்னு ஒரு பிராண்டிங் இருக்குது. அண்ட் இங்கே ஸ்பிட்டி, ஸோ ஸ்பீடியோட பிராண்டிங்கும் இங்கே இருக்குது. ஸோ சின்னதாக அவங்க ஒரு ஸ்டிக்கர் மாதிரி. ஸோ ஒரு மைனஸ் என்னென்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரைடிங் ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஜிப் மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு கனெக்டிங் ஜிப் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரைடிங் பேன் போட்டிங்கன்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு, பட் இவங்க அந்த மாதிரி ப்ரொவிஷனே தரலை. ஏன்னு தெரில. ஸோ அதான் ஒரு மைனஸாக நான் சொல்லுவேன். ஸோ யூஸ்வலி நான் வந்து பேண்ட்டையும் ஜாக்கெட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு தான் நான் ஓட்டிகிட்ருப்பேன். ஸோ மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், பட் இவனுங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஜிப்பை கொடுக்கல. ஸோ அது ஒன்று தான் மைனஸ் இதில். அண்ட் ஆல்சோ இந்த ஜாக்கெட் வந்து போடுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ யாரெல்லாம் வந்து டக்குன்னு ஜாக்கெட்டை போட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பணும்னு நினைக்கிறீங்களோ அதை போடலாம். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் லைட்டராக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த ஜாக்கெட்ஸ் வந்து நான் வந்து சிட்டி ரைட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ யாராவது டெய்லி கம்யூட் ஆஃபீஸ் போகிறீங்க, அந்த மாதிரிங்க ரொம்ப லாங்காக போகிறீங்க, பஸ்ஸில் ஜாக்கெட் போட்டு போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த ஜாக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி, டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஜிப்பெல்லாம் நம்ம போட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து வேறு எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கே தெரியும் ஜாக்கெட் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பிடிச்சிருக்கு கம்ப்ளீட்டாக. ஒரு 9,000க்கு நீங்கள் ஜாக்கெட் கொடுத்தது வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக வாங்கலாம். ஒர்த்து தான் அது. லைஃபும் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ 600D ஆர்டராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரஃப் அண்ட் டஃப் மெட்டீரியல் தான் இருக்குது. ஸோ பிளெயின் டிசைன் அண்ட் பெருசாக அந்த இதுவும் ரொம்ப ஒர்க் பண்ணாமல் ஒரு பிளெயின் பிளாக் அண்ட் தென் வித் ரேஸ் பிராண்டிங். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஜாக்கெட் இருக்குது. ரேஸ் வந்து சில கியர்ஸ் எனக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கியர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் சொல்கிறேன். ஏன்னா நான் தமிழில் வந்து பெருசாக வீடியோஸ் பார்க்கல இந்த ரேஸ் பற்றி, இந்த ஜாக்கெட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ரைடிங் கியர்ஸ் டயர்ஸில் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரைடிங் கியர்ஸ்லேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டயர்ஸ் வந்து ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டயர்ஸும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் டயர்ஸை தான் போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு ஜாக்கெட் நம்மளோட டூரிங், இவங்களே வந்து டூரிங் வேரியண்ட்டில் வந்து பைன் ஏர் ஜாக்கெட் நினைக்கிறேன். ஸோ அதோட வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 11,000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 10,000 ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த ஜாக்கெட் எப்படி இருக்குன்றது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் அந்த ஜாக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு, நான் யூஸ் பண்ணாமல் நான் சொல்ல முடியாது ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் போகணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்து அதை பற்றி ஒரு ரிவ்யூஸ் எடுத்து நான் போகிறேன். நான் யூஸ் பண்ணுற கியர்ஸாக இருக்கட்டும், கேமராஸாக இருக்கட்டும், வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் என்கிட்டே நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் பழகி போயிடுச்சு.
So I'll see you guys in another video. Until then, take care.